வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்துல தள்ளுபடி செய்வதாக அறிவித்த நிலையில் பயிர்க்கடனை செலுத்த நோட்டீஸ் வந்திருக்கு. விவசாயிகள் கடும் அதிர்ச்சி நிலையில இருக்காங்க. சோ தாவேக அரசு தள்ளுபடி செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில கடன் உடனடியா கட்டுங்க, தள்ளுபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோல நம்ம முழுமையா பாக்குறோம். மக்களை நீங்க சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்துல தாவேக அரசு தள்ளுபடி செய்வதாக அறிவித்த நிலையில் பயிர்க்கடன்களை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என வங்கி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக விவசாயிகள் அதிர்ச்சி இருந்திருக்காங்க. தாவேக ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% வரை இந்த தள்ளுபடியை கொடுக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா தாவேக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல 50,000 வரை தான் தள்ளுபடி பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் செய்யப்படும் அறிவித்தாங்க. இதற்கு விவசாயிகள் கடும் கண்டன போராட்டம் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறதுனால 75,000 வரை நாங்கள் தள்ளுபடியை உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரி உயர்த்துறாங்க. 75,000 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா 35,000 தான் தள்ளுபடி அப்படின்றதையும் மாத்தி சொல்லிட்டாங்க. இதையடுத்து கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடிக்கான பணிகள் தொடர்ந்து வருகின்றன. தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஒரு விதமான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை கிழக்கு தாலுகா பூண்டி தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற்ற பெரும்பாலான விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் இச்சங்கத்தில் தாங்கள் பெற்ற பயிர்க்கடன் தொகையினை கடந்த ஜூன் 19 தேதி முதல் DNCGA பகுப்பாய்விற்கு பின்னர் தகுதியான பட்டியல் இறுதி செய்யப்பட்டு தள்ளுபடி தொகை விடுவிக்கப்படும் நாள் வரையிலான இடைப்பட்ட காலத்தின் தவணை தவறிய கடனாக மாறும் சூழல் உள்ளது. எனவே தாங்கள் பெற்ற கடன் தொகையினை தவணை தவறும் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டி தெரிவிக்கப்படுகிறது. தள்ளுபடி தொகை இறுதி பட்டியல் இறுதி செய்யப்பட்டு சங்கத்திற்கு விடுவிக்கும் பொழுது தங்கள் சேமிப்பு கணக்கில் வர வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கடன் தொகை என்பதால் இந்த காலத்திற்கு வட்டியும் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் ரத்து தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் கடன் தொகை முதலில் செலுத்த வேண்டும், பின்னர் வங்கி கணக்கில் கடன் தொகை வர வைக்கப்படும் என கூறி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. விவசாயிகள் இதனால குழப்பம் அடைந்திருக்காங்க. இது குறித்து கல்லாந்திரி வட்டார விவசாயிகள் கூறுகையில் முதலில் முழு கடனையும் செலுத்தினால் மட்டுமே தள்ளுபடி, பின்னர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று கூறி முழு தொகையும் கட்டுமாறு வங்கி அதிகாரிகள் வற்புறுத்துறாங்க. ஏற்கனவே 75,000 வரையிலான கடன் தள்ளுபடி அறிவிப்பால் பல்வேறு குளறுபடிகள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது முதிர்வடைந்த கடன்களுக்கு வங்கிகள் முழு தொகையும் வசூலிக்க நோட்டீஸ் வழங்கி வருகிறது. இதனால் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுவது. இதெல்லாம் மாத்துங்க. தேர்தல் வாக்குறுதிப்படி கூடுதல் பயன்கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கடன் தள்ளுபடி நடைமுறை குறித்து அரசு உடனடியாக ஒரு தெளிவான விளக்கம் அளித்து ஒரு நோட்டீஸ் வெளியிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா தமிழக பட்ஜெட்ல இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கம்மியா இருக்குமா அப்படின்ற 75,000 இருக்குமா, இல்ல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியை கொடுக்க போறாங்க. இதற்கான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல்ல விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விடுவிக்க இருக்காரு. சோ தயாராகிட்டு வந்து விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு கிடைத்துவிடும் மக்களே. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு அடுத்தடுத்த மகிழ்ச்சி செய்திகளை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காருங்க. சோ நகைக்கடன் தள்ளுபடியை போலவே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி அனைத்து தள்ளுபடியுமே கொண்டு வர இருக்காரு போறது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.